பொறுமையா இருக்கு. சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் போறதால தெரியுது. இருமா பேசாம கண்ணை வச்சு என்ன பண்ணுவ? சுட்டு தள்ளிடும். எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறியா? இந்த இதுல என்ன வந்திருக்குன்னு பார்த்தேன்டா. எவ்வளவு வந்திருக்குதுன்னு பார்த்தா 20,000 ஓடுனா கூட 20,000 வியூஸ் ஓடுனா வெறும் 2 ரூபா வருதுடா. அப்படிதான் தருவாங்க பாவி பசங்க. இங்க பாரு, இத்தனை நாள் ஓடுனதுக்கு எவ்வளவு வந்திருப்பாரு? 200. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு மாமாவும் அதான் கேக்குறாங்க, உனக்கு வீடியோ தேவையான்னு. இன்னொன்னுமா, இது எனக்காக இன்னும் இல்ல, அதாவது இத வச்சுதான் நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. வதனதான் கேட்டாங்க, ஏன் வதன இதுல வரத வச்சா நீங்க சாப்பிட போறீங்கன்னு. உண்மைதான், கடவுள் புண்ணியத்துல நமக்கு எல்லாம் இருக்கு. இப்ப நான் குடுக்குற அன்னதானத்தை விட இதுல வந்துச்சுன்னா அந்த காசு அப்படியே நான் அன்னதானம் பண்ணிடுவேன். அப்படியே இதுல எவ்வளவு வருதோ அது கூட இன்னும் அதிகமா போட்டு நான் அன்னதானம் பண்ணுவேன். அதுக்காக கொஞ்சம் அதுக்காக தான் வீடியோ போடுறதே தவிர இத வச்சு நான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுல நல்லவங்களுக்கு வரணும், தெய்வம் கடவுள் புண்ணியத்துல நல்லாதான் இருக்கும். பென்ஷன் போதும் போதும், அதுக்கு இல்ல. ஆனா இதுல வர்றதுல நம்ம நல்லா செய்யலாம்ல இன்னும் கொஞ்சம். இப்ப சாம்பார் சாதமும் தயிர் சாதமா குடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதாவது 100 பேருக்கு பிரியாணியே போடுவேன். நல்லா வந்தா பிரியாணியே போடுவேன். இன்னொரு விஷயம், இப்ப 100 பேருக்கு குடுக்கறத 500 பேருக்கா கொடுக்கலாம். அப்படி நம்ம செய்யலாம். இதை விட எனக்கு ஒரு ஆசைடா, இது மட்டும் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னு வையேன், வந்தா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இல்லன்னு சொல்லாம கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த ட்ரிப்பும் பாரு, போய் கொடுக்கும் போது எப்பவுமே சாதம் 10 பேரு கொடுத்து அன்னதானம் கொடுத்து முடியிறப்ப 10 பேர்லாம் நிப்பாங்க இல்லன்னு சொல்லி. ஆனா இந்த ட்ரிப் 20 பேர் நின்னாங்க. அந்த கியூல தீந்துருச்சு, ஆனா 20 பேர் நிக்கிறாங்க. நான் இங்க கொடுக்கற எப்பவுமே கவனமா இருப்பேன், தீந்துருச்சுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்ப நிக்க மாட்டாங்க. இது நான் அதை கவனிக்காம போட்டுக்கிட்டே இருந்தது. நிமிந்து பார்த்தா 20 பேர் லைன்ல நிக்கிறாங்க. ஐயோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. முடிஞ்சவங்களுக்கு காசு கொடுத்தேன், பாக்கி உள்ளவங்க எல்லாம் அப்புறம் போயிட்டாங்க. அதனால இதுல மட்டும் பைசா வந்தா காலையில ஆரம்பிக்கிற அன்னதானத்தை ராத்திரி வரைக்கும் ஒரு நாளாவது இல்லங்காம ஃபுல்லா கொடுக்கணும். அதுக்காகவே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது போய் நான் வீடியோ எடுக்க போனேன்னு எடுத்துட்டியா, எப்ப பாரு செல்லு கையுமாவே. ஒரு இடத்துக்கு வந்தா சாமி கும்பிடுறியா, செல்ல தூக்கிட்டு அலையிற, பத்தாதுக்கு இந்தாங்க வாங்க இந்தாங்க எடுங்க அப்படின்ட்டு கோவம் வரும். என்ன வந்தாக்க நல்லது தான்டா. அதே மாதிரி ஆனா ரொம்ப கம்மி இல்ல இது. ஏமா அப்ப 20,000க்கு 2 ரூபான்னா 1,00,000க்கு 200 ரூபாயா? அவ்வளவுதே கொடுக்க மாட்டாங்க. அது கூட வராதா? இதுல நமக்கு ஓடுறது எவ்வளோ? 2,000, 3,000, 5,000. அப்ப சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்னோட வீடியோவை பாருங்க. உங்களால அன்னதானம் கொடுக்க முடியாட்டியும் இத பார்த்து உங்க பேர்ல யாருக்காவது கொடுக்குற மாதிரி, நீங்க ஒருத்தர் பாக்குறதுனால வராட்டியும் சொல்லுவாங்கல்ல சிறுதுளி பெருவெள்ளம், அது மாதிரி எல்லாரும் பார்த்தாங்கன்னாக்கா நம்ம அதை ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்குற அளவுக்காவது வரும். நீங்க என்னோட வீடியோ பார்த்தாலும் பார்க்காட்டி நான் அன்னதானம் கொடுக்கறத நிறுத்தலாம் மாட்டேன். என்னால எப்பெல்லாம் முடியுதோ நான் அன்னதானம் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் இதுவும் ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். இந்த சேனலை எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வரும் இல்லடா? அத நீ தான் சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அம்மா போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா டாடா பை பை. அம்மாக்கு லைக் போட சொன்னியா?